ஹலோ எவ்ரிவன், நான் யுகேந்திரன், டேலி பர்சன். இந்த வீடியோவில் டேலி 7.1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் டேலி 7.0வும் டேலி 7.1 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டேலி 7.0ல் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். நேமில் சன்ஸ்கிரீம்னு போட்டுக்கிறேன். யூனிட்டில் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் சன்ஸ்கிரீனோட ஹெச்எஸ்என் என்னவோ அந்த ஹெச்எஸ்என் கோடை போட்டுக்கிறேன். இப்போ டேக்ஸ் செட்டை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஐட்டமை டேலி 7.1லையும் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸில் ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் யாரை கொடுத்துக்கிறேன். இப்போது சன்ஸ்க்ரீன் டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7.0வில் இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது ஹெச்எஸ்என் கூட நான் தான் போட்டேன் 3304ன்னு. நான் இதில் ஐட்டம் நேம் மட்டும் போட்டால் போதும், ஹெச்எஸ்என் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த ஐட்டம்க்கு என்ன ஹெச்எஸ்என் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் டேலி 7.0வில் எப்படி இருக்குது, 7.1ல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டேலி 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது சேல்ஸ் ரிஜிஸ்டர் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வாய்ஸ் நம்பர் 1, 2 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வவுச்சர் போய்க்கலாம். இப்போது வவுச்சர் நம்பரில் பார்த்தா எனக்கு 4ன்னு காட்டுது. ஆனால் சேல்ஸ் ரிஜிஸ்டரில் 1, 2 மட்டும் தான் காட்டுச்சு, 3 காட்டல. ஸோ இப்போ 3யை கொண்டு வரதுக்கு ரைட் சைடில் இருக்க மோர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணலாம். இதில் வவுச்சர் நம்பர். இப்போ பாருங்கள் நமக்கு அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு டேட்டான இன்வாய்ஸ் நம்பர் ஷோ ஆகுது. டேலி 7.0 எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் டேலி 7.1 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது சேல்ஸ் ரிஜிஸ்டர் போய்க்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் 3யை நான் டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் 1 and 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம வவுச்சர் போய்க்கலாம். இப்போது ரைட் சைட் பாட்டமில் பாருங்கள் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் 3 இங்கே ஷோ ஆகுது. இதை செலக்ட் பண்ணி என்ட்ரி போட்டால் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம டேலி 7.0வில் டிஸ்கவுண்ட் காலம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் டேலி 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது F11 கொடுத்துக்கலாம். இதில் டிஸ்கவுண்ட் காலமே எஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வவுச்சர் போய்க்கலாம். இப்போ ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கலாம். 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ட்ரியை சேவ் பண்ணிக்கலாம். இப்போது 7.1ல் டிஸ்கவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு நான் 7.1 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது F11 கொடுத்துக்கிறேன். இதில் டிஸ்கவுண்ட் காலமே எஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7.0வில் வெறும் டிஸ்கவுண்ட் காலம் எஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் காட்டுச்சு. அதுவே 7.1ல் வந்து எஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் காட்டுது. இந்த டிஸ்கவுண்ட் காலமில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சன்டேஜும் வேணும், அமௌண்ட்டும் வேணும். அதனால நான் போத்தை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். நான் டிஸ்கவுண்ட் ஒரு 5% கொடுத்துக்கிறேன். இப்போது 5%க்கு என்ன டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் காலமில் ஷோ ஆகுதா. பர்சன்டேஜ் 0 பண்ணிவிட்டு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் கொடுத்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை காட்டுதா, அப்படியே என்ட்ரியை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் போத்துன்னு கொடுத்தா மட்டும்தான் அமௌண்ட் வைஸ்லையும் சரி பர்சன்டேஜ் வைஸ்லையும் சரி டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ எப்பயுமே போத்துன்னு கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த 7.1லேயே பெரிய அப்டேட்டாக இருக்க இன்வாய்ஸ் ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டேலி 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் என்ட்ரி ஓப்பன் பண்ணி ப்ரிவியூ பார்க்கலாம். இப்போது டேலி 7.1லேயும் ஓப்பன் பண்ணி ஒரு சேல்ஸ் என்ட்ரியை ப்ரிவியூ பார்க்கலாம். இப்போது ரைட் சைடில் பாருங்கள் சேஞ்ச் டெம்ப்ளேட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். டேலி சைட்லேருந்து ஒரு 6 இன்வாய்ஸ் ஃபார்மெட் கொடுத்துருக்கான். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் ஃபார்மெட் பிடிச்சிருந்தா ரைட் சைடில் இருக்க சேவ் டெம்ப்ளேட் இருக்கா, ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டெம்ப்ளேட் நேமில் நான் ஏதோ ஒரு நேமை கொடுத்துக்கிறேன்.
இப்போது செட் டிஃபால்ட் சேல்ஸ்ன்னு இருக்கா, அது எஸ் பண்ணிக்கலாம். ஷோ அடிஷ்னல் கான்ஃபிகரையும் எஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்பெனிக்கு மட்டும் வேணுமா, இல்லை எல்லா கம்பெனிக்கும் வேணுமான்னு கேட்குது. நான் இந்த கம்பெனிக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். சேவ் பிரிண்டர் டு எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, இது உங்களுக்கு வேணும்னா எஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்ல, ஸோ நோ கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ப்ரிவ்யூ கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே சேவ் பண்ணேன். எனக்கு என்ன ஃபார்மெட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணணும்னா அங்கே இருக்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி அதை ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய டவுட்டாக இருந்துச்சுன்னா அது வீடியோ போட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்ட்டு.